ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் umali அப்படிங்கிற ஒரு அரேபியன் டெசர்ட் தான் செய்ய போகிறோம். இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கணும். வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அது இல்லைன்னா நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது நல்லா கெட்டியாகிற அளவுக்கு பாயில் ஆகிக்கிட்டும். இப்போ நம்ம ஒரு பிரெட் எடுத்து அதை குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். அந்த கட் பண்ண ரவுண்ட் பீசஸ் எல்லாத்தையுமே ஆயிலில் நல்லா ரோஸ்ட் இப்போ பாருங்கள், இது நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அது கூட நீங்கள் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தண்ணியை நம்ம அந்த பிரெட் பீசஸ் மேலே நல்லா ஊற்றிடலாம். இப்போ நம்ம அந்த பிரெட் பீசஸ் மேலே கொஞ்சம் தேங்காய் துண்டுகளை தூவி விட்டுக்கலாம். இது இந்த டிஷ்க்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒன்று. அப்புறம் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிஸ்தா, கேஷ்யூ எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாயில் பண்ண பால் இப்போ நல்லா கெட்டியாயிருச்சு. அதை அப்படியே அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த பால் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அகெயின் நம்ம அது மேலே கொஞ்சம் தேங்காவை தூவி விட்டுறலாம். ஆக்சுவலி நான் கலர் கொடுக்கறதுக்காக ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். எசன்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னு எந்த தேவையுமே இல்லை. நான் ஜஸ்ட் கலருக்காக மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 3 to 4 hours வச்சுருங்க. இப்போ நம்மளோட umali ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான டேஸ்டியான ரெசிபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.